ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு KJSN கியூட் ஃபேமிலி. இப்போ நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு நம்ம புது விதமாக வைக்க போகிறோம். இது எனக்கு இந்த காரக்குழம்பு இப்படி செய்யணுன்றது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. அந்த மெத்தடில் நான் செய்ய போகிறேன். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. இப்போ என்ன பண்ணணும், முதல்ல எடுத்தோடனே நல்லெண்ணெய் என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் இந்த எடுத்த உடனே நம்ம குழம்பு ஊற்றக்கூடாது. ஏன்னா இது வெண்டைக்காய் குழம்பு விட்டுறதுனால எடுத்த உடனே குழம்பு ஊற்றக்கூடாது. இந்த வெண்டைக்காய் இது குக்கர் இது ஹீட் ஆன பிறகு போட்டுக்கணும். வெண்டைக்காய் நல்லா வதக்கிட்டு, ஏன் நம்ம வெண்டைக்காய் நல்லா வதக்கிட்டு செய்யணும்னா அந்த வலுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த வலுவழுப்பு பிடிக்காது, குழம்பு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வெண்டைக்காய் நல்லா வதக்கணும். வெண்டைக்காய் நல்லா வதக்கணும். ஏன்னா அந்த வலுவழுப்பு தன்மை போகிறதுக்காக தான் நம்ம வதக்கிறது. இந்த கடாயை மீனாட்சியில் தான் வாங்குறது. இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா நம்ம இந்த உப்புமா நம்ம எதனா செய்கிறோம், இல்லை ஸ்வீட் ஐட்டம் தான் செய்கிறோன்னா எல்லாத்துக்கு நல்லா வசதியாக இருக்கும். இந்த இது அதுவும் இல்லாமல் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கறித்துணியே தேவையில்லை. கறித்துணி இல்லாமலே நம்ம அப்படியே கையில் கொடுத்துக்கலாம். ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. மீனாட்சியில் வாங்கினது இதுவும் ஒன்று, இந்த கடாயும் ஒன்று. நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த நல்லெண்ணெய் வீட்டில் நல்லெண்ணெய் தீர்ந்துருச்சு. அதனால நான் கடையில் வாங்கியிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிடணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பீஸை தூக்கி தனியாக போடக்கூடாது. ஒரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம ஒரு பேக்கெட்டை கட் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றிடணும். எண்ணெய் ஊற்றிட்டு என்ன பண்ணணும், இந்த கட் பண்ண பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது இதுக்குள்ளேயே போட்டுடணும். இது இந்த கட் பண்ண கவர்லேயே உள்ளே போட்டுடணும். ஏன் நம்ம இந்த மாதிரி செய்கிறோன்னா, சுற்றுச்சூழல் பாதிக்காது. அதனால தான் இந்த மாதிரி செய்கிறது. நம்ம தனித்தனியாக பிசுறாக போட்டோம்னா இந்த கவர் நல்லா திக்காக இருக்குது. இது மண்ணில் போய் மக்காது இந்த கவரு. அதனால் இந்த மாதிரி உள்ளே போட்டுடணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். இது சில்வர் கடாயின்றதுனால சட்டுன்னு தெரிஞ்சிடும். இப்போ வெங்காய தக்காளி போட்டாச்சு. இது நல்லா வதக்கணும். இது நான் காரக்குழம்புக்கு 6 வெங்காயம் 6 தக்காளி எடுத்துருக்கேன். சின்ன சின்ன வெங்காய தக்காளின்றதுனால 6 எடுத்துருக்கேன். அதில் என்ன பண்ணணும்னா, 3 வெங்காயம் 3 தக்காளி கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். 2 பச்சை மிளகாய் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் நல்லா செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. வதக்கத்துக்கு உப்பு போட்டுக்கிறேன்.
இப்போ வந்து வெங்காய தக்காளி பச்சை மிளகா இது போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுவும் நான் இன்னும் வாங்கலை, அதனால் பேக்கெட் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன். வாங்காததுனால நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து இதில் அப்படியே மொத்தத்தையும் நான் போட்டுருவேன். காரக்குழம்பு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து தாளிப்பு என்னென்ன கொடுத்தேன்னா, கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 சீரகம், 2 சோம்பு, 2 வெந்தயம், பெருங்காயப்பொடி, அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காய தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ரெண்டும் வந்து இது இத்தனையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நான் வந்து ஏன் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து எண்ணெயில் போடாமல் நான் வந்து இப்படி போடுறேன்னா, நல்லா கழுவி இதில் வந்து கிணத்துல எடுத்து வச்சுட்டேன். ஏன் நான் இப்படி போடுறேன்னாக்கா மேலே தெரிக்கும். அதனால் வந்து நான் வந்து வெங்காய தக்காளி வதக்கும் போது இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இதை சேர்த்துருவேன். நான் நல்லா வந்து பச்சை வாழை பூ வதங்கணும். என்னுடைய பேர் வந்து ஜெயலக்ஷ்மி குமரவேல். நான் வந்து படித்ததெல்லாம் வந்து பூந்தமல்லியில் படித்தேன். பூந்தமல்லியில் வந்து 1 to 6 வரைக்கும் பூந்தமல்லியில் படித்தது. பூந்தமல்லி பார்வையற்றோர் பிளைண்ட் ஸ்கூலில் வந்து படித்தது. அடுத்து வந்து 6th to 10th வரைக்கும் நான் 10th தான் முடிச்சிருக்கேன். 6th to 10th வரைக்கும் நான் வந்து எல்கேஜி ஹைஸ் ஹவுஸ் ட்ரிப்ளிகனி அங்கே வந்து படித்தேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து 2012 2ஆம் மாதம் அப்போ வந்து மேரேஜ் ஆச்சு. நான் வந்து பிறவிலேருந்தே பார்வையற்ற மாற்றுத்திறனாளி தான். பிறவிலேருந்தே எனக்கு பார்வை தெரியாது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியாததுனால, ஆனால் பிறந்தப்போ வந்து நான் எனக்கு பார்வை தெரியலன்றது வந்து தெரியாது. என்னை விளையாடுறதுக்கு வந்து விளையாடிட்டு இருந்தேன். நான் ஒரு சொப்பு சாமான்லாம் எடுத்து போட்டு விளையாட வச்சுருந்தாங்க. அப்போ வந்து ஏதோ பொருள் வந்து தேடுன போல இருக்குது. தேடுறத வச்சு தான் என்னை வந்து பார்வை தெரியல, கண் பார்வை தெரியலன்றதை கண்டுபிடிச்சி அப்புறமா தான் என்னை நிறையா கூட்டு போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது. நிறையா கண்ணில் ஏகப்பட்ட மருந்து விட்டுருக்காங்க. போகாத இடம் இல்லை. போன இடத்துலலாம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து 6 தக்காளி 6 வெங்காயம் எடுத்தேன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதில் வந்து 3 தக்காளி 3 வெங்காயம் வந்து வதக்கிக்கிட்டேன். 3 தக்காளி 3 வெங்காயம் வந்து அரைச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டே வேறு லெவல். அதே மாதிரி நல்லா நான் வந்து 6 தக்காளி 6 வெங்காயத்தில் வந்து 3 தக்காளி 3 வெங்காயம் வந்து வதக்கிக்கிட்டேன். 3 தக்காளி 3 வெங்காயம் வந்து அரைச்சிட்டேன். அரைச்சி ஊற்றி நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு பச்சை வாடை போக வதக்கிடணும். வந்து எல்லாம் நம்ம போட்டதெல்லாம் எல்லாமே வதங்கிடுச்சு. என்ன பண்ண போகிறோன்னா மிளகாத்தூள் போட போகிறோம். மிளகாத்தூள் வந்து காலியான பிறகு கொட்டிக்கலாம்னு விட்டுட்டேன். மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் நான் இந்த காரக்குழம்பு கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து சும்மா கொஞ்சோண்டு, நிறையா போடக்கூடாது, கொஞ்சமாக கரம் மசாலா தூள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். காரக்குழம்புல வந்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் போட்டு பாருங்களேன், அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் காரக்குழம்பு வைக்கிறது வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து எப்படி செய்யணுன்றதெல்லாம் எனக்கு ஒரு முறை எப்படி செய்யணுன்ற சொன்னாங்க. அவங்கவுங்க வீட்டில் அந்த குழம்புடைய அளவை பொறுத்து இருக்குது.
இப்போ வந்து வெங்காயத்தக்காளி போட்டாச்சு, அந்த இதெல்லாம் போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து காயை கொட்டிக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கணும் காய். இந்த வழுவழுப்பெல்லாம் போயிட்ட பிறகு கொட்டி நல்லா வதக்கிடணும். இப்போ வந்து நம்ம எல்லாம் வதக்கிட்டோம், காயெல்லாம் போட்டாச்சு, புளி கரைச்சிட்டாச்சு. இப்போ வந்து இதை வந்து இதில் ஊற்ற போகிறோம். இது வந்து இந்த புளி வடிகட்டுறது வந்து நல்லா எனக்கு அம்மா வேறு லெவல், எனக்கு இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த வடிகட்டி. இது வந்து என்னோடய அம்மா வீட்டிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். அம்மா வீட்டில் வாங்கி வச்சுருந்தாங்க. நான் வந்து இது எனக்கு வேணும், எனக்கு கொடுங்கன்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட வந்து கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மையே எனக்கு கை கொடுக்குது இந்த புளி கரைச்சி ஊற்றுற இந்த வடிகட்டி. கிளைண்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கீழெல்லாம் கொட்டாமல் இந்த மாதிரி கரெக்டாக இது பண்ண முடியும். அப்போ வந்து நம்ம வந்து புளி ஊற்றியாச்சு. புளி வந்து எவ்வளோ அளவு எடுத்துருக்கேன்னா, ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு எடுத்துருந்தேன். எடுத்து வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு சீக்கிரம் வேலை முடியணுன்னா என்ன பண்ணுவேன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, சுடு தண்ணி ஊற்றி சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க இது பண்ணி அது வந்து நல்லா சக்கை நல்லா வரும், சாறு நிறையா வரும். அதில் அந்த மாதிரி பண்ணும்போது சாறு நிறையா வரும். இப்போ வந்து உப்பு போட்டேன், குழம்புக்கு ஏற்ற உப்பு போட்டாச்சு. தண்ணி இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், குழம்பு வந்து கொஞ்சம் தாராளமாக வேணும். வந்து குழம்பெல்லாம் கூட்டிட்டோம். என்னென்னா இப்போ அது வந்து கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கணும். இது பச்சை வடை போய் நல்லா கொதிக்கணும். அந்த குழம்பு கொதித்த பிறகு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் கூட வந்து 2 சீரகம் 2 சோம்பு போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கொதிக்கிட்டோம், அப்புறமா நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா பச்சை வடை போக கொதிக்கணும், குழம்பு ஃப்ளேவர் வரும், அந்த வாசனை வரும். அப்போ வந்து தேங்காய் ஊற்றணும். இப்போ வந்து இதை தட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு சாதம் செய்யும் போது காமிச்சிருப்பேன். இது மீனாட்சி தான். இது இந்த தட்டு வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். குழம்பு வந்து நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்து அந்த பச்சை வடை போக நல்லா கொதித்து ஸ்மெல் வந்து நல்லா காயெல்லாம் வெந்து ஒரு மாதிரி கமகமன்னு வாசனை, காரக்குழம்புக்கான வாசனை வந்து வரும். அப்போது வந்து என்ன பண்ணணும்னா தேங்காய் ஊற்றிடலாம். நான் வந்து பூந்தமல்லியில் படித்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, என்கேடியில் படித்தேன், பூந்தமல்லியில் படித்தேன். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து 2012 எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. நான் வந்து பிறவிலேயே பார்வை எனக்கு தெரியாது. எனக்கு பசங்க 2 பேருமே நல்லா இருக்காங்க. ஒரு பையன் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ஒரு பையன் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு, ஸ்மெல்லு வருது நல்லா. ஒரு கமகம்னு காரக்குழம்புக்கான ஒரு ஸ்மெல்லு நல்லா கமகம்னு வருது. இந்த குழம்பு வந்து நல்லா வந்து இதுவாகிருச்சுன்றது தெரியணுன்னாக்கா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிப்போம். அப்படி இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு கரண்டியில் இப்படி வந்து பார்ப்போம். கரண்டியில் இப்படி வச்சு பார்க்கும்போது எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்சட் ஆகிருக்கு. கரண்டியில் ஒட்டாமல் இருந்தால் அது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி அர்த்தம். இப்போ இன்னும் கொதிக்கலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து நல்லா வந்து வெந்துருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி வெண்டைக்காவை லைட்டாக அழுத்தி பார்த்தோம்னா
தெரியும். இப்படி அழுத்தணுனாக்கா அது வெந்துருச்சான்னு தெரியும். இப்போ வந்து இன்னும் எவ்வளோ தேங்காய் ஊற்றிருக்கேன்னு பார்க்காதீங்க. எனக்கு வந்து இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிற குழம்பெல்லாம் நேற்று சொன்ன மாதிரி தான். தேங்காய் அரைச்சி முன்னாடி சொன்ன வீடியோவில் தான் சொல்கிறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றுற குழம்பெல்லாம் வந்து நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேங்காய் போடுவேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஜாரை வந்து லைட்டாக அலசி ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா அப்படி கிண்டி விடணும். கிண்டி விட்டு கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சிடலாம். நான் தேங்காய் கூட வந்து 2 சோம்பு 2 சீரகம் போட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து குழம்பு வந்து இன்னும் திக்காக இது நீங்கள் வெங்காயத்தக்காளி பாதி வெங்காயத்தக்காளி அரைச்சி பாதி வெங்காயத்தக்காளி வதக்கி போட்டு இது மேலே தேங்காய் அரைச்சி ஊற்றினாலே நல்லா திக்னஸாக வந்துடும் குழம்பு. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னாக்கா நீங்கள் தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் உடச்ச கடலை, அதாவது பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க, நாங்கள்லாம் உடச்ச கடலைன்னு தான் சொல்லுவோம். அதை வந்து அது கூட போட்டு அரைச்சி ஊற்றினீங்கன்னா குழம்பு வந்து நல்லா திக்காக வரும். அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு அரைச்சி நல்லா ரிச்சாக வேணும்னா முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுவாங்க ஒரு சிலர். தேங்காய் கூட ஒரு 4 முந்திரி பருப்பு கூட சேர்த்து அரைச்சி ஊற்றுவாங்க. இப்போ வந்து குழம்பு வந்து இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. தேங்காய் ஊற்றிட்டோம்னா ரொம்ப நேரம் குழம்பு வந்து இதுவும் ஆகக்கூடாது. தேங்காய் ஊற்றியாச்சு. கொஞ்ச நேரம் வந்து மூடி ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம தேங்காய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்துச்சு கட்டி பதத்துக்கு. கரண்டி இந்த குழம்புல இப்படி உள்ளே போடும் போது எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்க, எவ்வளோ டைட்டாக இருக்குது. இவ்வளோ டைட்டாக இருந்துச்சுனாக்கா குழம்பு ஓகே, ரெடி. ஓகே, இந்த மாதிரி வந்து புதுவிதமான இந்த மாதிரி ஒரு காரக்குழம்பு வந்து பிகினர்ஸுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி செய்கிறது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு காரக்குழம்பு வச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். காரக்குழம்பு வச்சிங்கனாக்கா நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் இதோட நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மல் எண்ணெயில் செய்கிறதுக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போதும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து ஒரு வித்தியாசமான காரக்குழம்பு வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் கொடுத்து வச்சிங்கன்னா அப்போ தான் வந்து நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எதுனா என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை வந்து உங்களுக்கு வந்து எதனா வேறு ஏதாவது வீடியோஸ் எதனாவது போடணும் அப்படின்னாக்கா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.